ஒரு அரசு விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நபராக நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே வந்து அந்த அரசு விழாவை மரியாதை செய்து ராமசாமி விளையாட்டிற்கு புகழாஞ்சலி செலுத்தியதை நாங்கள் மனப்பூர்வமாக 2 கோடி மக்களின் வன்னிய மக்களின் சார்பாக மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். கடந்த 2006, 11 சட்டமன்ற நான் பணியாற்றிய போது சட்டமன்றத்திலே ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களே, நீங்கள் தான் பணியாற்றிய சிலை வைத்தீர்கள், ஆனால் அது அரசு விழாவாக நீங்கள் அறிவிக்க கோரிக்கிறீர்கள். சட்டமன்ற பல்வேறு சமுதாயத்தில் என்ற அடித்தட்டு பிரச்சனை முன்னோக்கி கொண்டு வருவதிலே வல்லவராக இருந்தார் ராமசாமி பணியாற்றியவர். இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னால், காங்கிரஸ் கட்சி 1952 இன்னும் ஆதரவையும் வன்னிய மக்களின் சார்பாக கொடுத்தவர்தான் ஐயா ராமசாமி பணியாற்றியவர். அவருடைய பிறந்தநாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எங்களோட கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்களுக்கு 10% ரிசர்வேஷனை உறுதி செய்ய வன்னியர்களுக்கான பெண்களுக்கு தர வேண்டும். அதே போல ஐயா ராமசாமி படையாற்றருக்கு பாரத ரத்னா அவார்டு வழங்குவதற்கு நீங்கள் பரிந்துரை செய்ய அடுத்த ஆண்டுக்குள்ள அது நடைபெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.